பசுமை வணக்கம். இயற்கை விவசாயம், இயற்கை வழியில் விளைந்த பொருட்களை சந்தைப்படுத்துகின்ற நிலை, கால்நடை வளர்ப்பு, இந்த அடிப்படை துறையின் பிதாமகனாக வீற்றிருக்கும் ஐயா ரங்கநாதன் அவர்களுக்கும் இந்த அமிர்தம் இயற்கை விளைபொருள் அங்காடி இப்படி ஒன்றை கனவு கண்டு அந்த கனவை நனவாக்கி கொண்டிருக்கும் ஐயா சம்பந்தமூர்த்தி அவர்களுக்கும் எனது இயற்கை உழவனான வணக்கத்தையும் நன்றியினையும் பதிவு செய்து கொள்கின்றேன். நிறைய பேசினாங்க, கேட்டிருப்பீங்க. நேரம் நிறைவு பேச்சாக இருக்கிறதுனால எது அவசியமோ அதை மட்டும் ஒரு சில விஷயத்தை நம்ம எடுத்துக்குவோம். இயற்கை வேளாண்மை விழிப்புணர்வு கருத்தரங்கம், இதுதான் தலைப்பு. வேளாண்மையின் நோக்கம் பயிர் வளர்ப்பது அல்ல, மாறாக வளரும் பயிரினால் பல்லுயிர் பெருக்கம், பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, பல உயிர்கள் வாழுகின்ற ஒரு நிலையை உழவனால் உண்டு பண்ண முடியும். அந்த உழவுக்கு பெயர் இயற்கை விவசாயம். அந்த இயற்கை விவசாயத்தினால் இந்த தேசம் நலமும் வளமும் நிலைத்து இருக்கும். அதனால தான் ஔவையார் சொன்னாங்க, ஆற்றோர மரமும் அரசரிய வீற்றிருந்த பெருவாழ்வும் விழுமன்றோ, ஏற்றம் உழுதுண்டு வாழ்வார்க்கு ஒப்பில்லை, கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு. என்ன விதமான ஒரு அங்கீகாரம் இருந்தாலும் அது ரிட்டைர்மெண்ட் உள்ளது. உழவு என்ற ஒரு தொழிலுக்கு மட்டும்தான் இசையில் ஏறு வரிசை இறங்கு வரிசைன்னு சொல்லுவோம் இல்லையா, அசெண்டிங் டிசெண்டிங், ஆரோகணம் அவரோகணம். உழவுக்கு மட்டும்தான் ஆரோகணம் மட்டும், அவரோகணம் கிடையாது. இந்த வேளாண்மை என்பதை அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளாததினால் வந்த ஒரு சில பிரச்சனையை இன்றைக்கி சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற அனைவருமே, மேடையில் இருக்கிற என்னையும் சேர்த்து இங்கே இருக்கிற யாருக்குமே நோய் இல்லாதவர்களே கிடையாது. ஏதோ ஒரு நோய் உங்களுக்கு உண்டு, அதை பற்றி நீங்கள் நோயின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோய் என்ற ஒன்று கிடையாது. கணினி இல்லாமல் நாம் வாழ்ந்துவிட முடியும், கணினி இல்லாமல் நாம் வாழ்ந்துவிட முடியும். கத்திரிக்காய் இல்லாமல் வாழ முடியாது. வித்தவுட் IT we can, without IT we can, without agri we cannot. வேளாண்மை இல்லாத உலகத்தை நினைக்கவே முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றை ஒன்று சார்ந்த வாழ்க்கை முறை, இதுதான் உழவு. திரும்பவும் அந்த இடத்துல நம்ம சொல்கிறோம், வேளாண்மை என்பது பயிர் வளர்ப்பதன் நோக்கம் அல்ல. பயிர் வளர்ப்பதன் நோக்கம் அனைத்து உயிர்களையும் நிலைநிறுத்துவது. இந்த ஒரு பொறுப்புணர்ச்சி தான் வேளாண்மை. அந்த விழிப்புணர்வு தான் பிதாமகன் ஐயா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற உணவில் முகுந்தன் சொன்னார், பாலை நீங்கள் குடிக்காமல் இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு. மாடு வச்சிருந்து பாலை தனது பிரத்யோகமான விஷயமாக செய்யக்கூடிய முகுந்தனே பாலை குடிக்க வேணான்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய டாக்ஸின் லெவல். பெருமாள் சொல்கிறப்ப கேட்டிருப்பீங்க, சகோதரி ராணி அம்மா பேசினதை கேட்டீங்க. டாக்ஸின் நஞ்சி அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது உரமாக இருக்கட்டும், பூச்சி மருந்தாக இருக்கட்டும், நோய் மருந்தாக இருக்கட்டும், களை மருந்தாக இருக்கட்டும், அல்லது ஊட்டம் என்ற ஒரு பெயரில் வருகின்ற ஒரு ரசாயனமாக இருக்கட்டும், எல்லா நஞ்சும் என்ன ஆகும்னா, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய கொழுப்பில் கரைஞ்சிரும். கொழுப்பில் கரையக்கூடிய ஃபேட் சால்யூபிள் எல்லா நஞ்சும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவோம் இல்லையா. நீங்கள் ஒருவேளை சாப்பிட்ற நஞ்சு உங்கள் உடம்புக்குள்ளே போனாலே உங்கள் வாழ்நாள் பூரா அது உங்களை சங்கடப்படுத்தும். ஏன்னா ஃபேட் சால்யூபிள், கொழுப்பில் கரைஞ்சி உடம்பு பூரா பரவி இருந்துக்கிட்டே கெடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சத்து என்பது நீர், வாட்டர் சால்யூபிள், நீரில் கரையக்கூடியது. சும்மா ஒரு பழைய சோறு தின்னாலே போதும். இதில் உணவை பற்றி மட்டும் நமக்கு புரிதல் இல்லைங்கிறதா ஒரு நிதர்சனமான வருத்தமான ஒரு விஷயம். பாக்கி எல்லாத்த பற்றியும் நமக்கு நிறைய அறிவு இருக்குது. கம்ப்யூட்டரை பற்றி தெரியும், நாசா டெக்னாலஜி தெரியும், எல்லா டெக்னாலஜியும் தலைகீழ தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் எதை சாப்பிடுவது தெரியல, எதை தவிர்ப்பது தெரியல. எந்த கீரையை சாப்பிடலாம், கீரைன்னா என்ன,
சுல்தான் சொன்னார் இல்லையா, கீரை பச்சை கலரில் இருந்துச்சுனாவே அதில் மெக்னீஷியம் நிறையா இருக்குது. இந்த தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எல்லாருமே. மெக்னீஷியம்னா விஞ்ஞானிகள் சம்மந்தப்பட்டதல்ல. மெக்னீஷியம் நிரம்ப இருக்கிறது தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த பசுமையில். நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் சிகப்பு கலர். சிகப்பு கலரில் மையக்கருன்னு எடுத்திங்கன்னா இரும்பு. இரும்பு இரும்பு சத்து தரம் தாழ்ந்துறதுக்கு பேர் தான் நோய். எந்த நோய் வேணுன்னா உங்களுக்கு வரட்டும், முடி கொட்டினாலும் சரி, மாதாந்திர பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சாப்பிட்ட உடனே டாய்லெட் போகிறாரு, எப்போ பார்த்தாலும். இப்போ கூட நிறைய பேர் பார்க்கலாம், டாய்லெட்டை பார்த்துட்டு தான் சாப்பிடவே போகிறோம். ஏன்னா டாய்லெட் போகிற இடம் இருக்கிற இடத்துல தான் சாப்பிட்றதுக்கே நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். அப்படி நீங்கள் எந்த வியாதி எடுத்தீங்கன்னாலும் உங்களது இரத்தத்தில் இருக்கின்ற அதன் மையக்கருவான நியூக்ளியஸ்ன்னு சொல்லக்கூடிய இரும்பு சத்து தரம் தாழ்ந்து இருக்குது. இதுக்கு என்ன வைத்தியம்? பச்சை கலரில் இருக்கிற தாவரத்தில் ஓடுற ரத்தம், சுல்தான் சொன்னார் இல்லையா, ரத்தம் தாவரத்துக்கு ஓடுதுன்னு, அதோட மையக்கருக்கு பெயர் மெக்னீஷியம். இந்த மெக்னீஷியம் உள்ளே போச்சுன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். கீரையை நம்ம சாப்பிடவே தெரியலையே. எப்படி கீரை சாப்பிட்றது? எவ்வளவு சாப்பிட்றது? ஒன்றுமே தேவையில்லை. ஆடு மாடு திங்கிறது மாதிரி திங்கலாம். திங்க முடியுமா? தாவாங்கொட்டை வலிக்குமே. அப்போ எப்படி செய்யலாம்? அம்மி, குடகல், இப்போ தான் லேட்டஸ்ட்டு தான் மிக்சி இருக்குது. சும்மா ஒரு 4 இலையை, என்ன இலையை சாப்பிட்டா செத்து போயிடுவீங்களோ அது ஆடு மாடை விட்டே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆடு மாடு எதை பொறுக்கி திங்கலையோ அதை நீங்களும் திங்க வேணாம். ஆடு மாடு திங்கக்கூடிய எந்த இலையுமே நம்ம சாப்பிட ஏற்புடையது தான். அதை நமது நண்பர் அந்தோனிசாமி, இங்கே வெள்ளம் கூட இருக்கும், பார்த்துருப்பீங்க. அவர் வீட்டில் ஐயா அந்தோனிசாமி திருநெல்வேலி மாவட்டம். அவர் வீட்டில் ஒரு முறை எனக்கு விருந்து செய்த பொழுது அவர் கீரையை வச்சுட்டு இது என்னன்னு கேட்டார். எனக்கு தெரியலன்னு சொன்னேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்கன்னாரு. எனக்கு தெரியல. என்ன பிடிச்சிருக்கான்னாரு. நல்லா இருக்குன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், உங்கள் மாவட்டத்தில் வேலியில் வைக்கக்கூடிய கிழுவை இலையோடைய கொழுந்தில் தான் இன்றைக்கி கீரை கடைஞ்சிருக்கோம் வீட்டில் அப்படின்னாரு. நான் அப்போ அவரை கேட்டேன், இந்த கிழுவையை சாப்பிட்லான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், என் வீட்டை ஆடு மாடு அவுத்து விட்டேன், அது அப்படியே வேலியிலுக்கு போச்சு, அதை தின்னுச்சு. ஓ, இதை பொறுக்கி தின்னு தான் அவன் உடம்புல இவ்வளோ கொழுப்பு இருக்கா, அப்போ எனக்கும் கொழுப்பு வேணும், நானும் உன்னை பார்த்து பொறுக்கி திங்கிறேன்னு அன்னைக்கு திங்க ஆரம்பித்தேன்னு சொன்னார். அறிவு என்பது புத்தகத்தில் படித்து பெறுவது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். எதை திங்கக்கூடாது? இப்போ இங்கே இருக்கிற எல்லாரையும் உங்களை நான் கேட்டேன்னா என்ன இலை தின்னா செத்து போயிடுவோன்னு கேட்டால் அரளி இலைன்னு சொல்லுவீங்க, ஒடுவன்னு சொல்லுவீங்க. பாக்கி இங்கே கண்ணுக்கு தெரிகிற பாருங்கள், மா இலையை இருக்குது பாருங்கள், முருங்கை இருக்குது, என்னென்ன இலை, அருகம்புல் இருக்குது, எல்லாமே சாப்பிட்லாம். சும்மா கொஞ்சம் இலை அரைச்சி அந்த பச்சையத்தை மட்டும் எடுத்து தண்ணி கலந்து தேன் கலந்து காலையில் குடிச்சிட்டிங்கன்னா சர்வரோக நிவாரணி. எந்த வியாதி, புற்றுநோய் உட்பட அனைத்தையும் சரி பண்ணக்கூடிய வல்லமை தாவரத்தில் இருக்கிற பச்சையத்துக்கு இருக்குது. சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா? கீரைன்னா என்ன? முளைக்கீரை தான் கீரையா? பச்சையாக இருக்கிறது எல்லாமே கீரை. ஒரு 8 கீரை மனசில் வச்சுக்கோங்க. இந்த கீரையை டெய்லி சாப்பிட்டீங்கன்னா எந்த வியாதியும் வராது. அடுப்பங்கரையில் இருக்கிற கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, புதினா, பிள்ளையாருக்கு நினச்சிக்கிட்டிங்கன்னா அருகம்புல், சிவனை நினச்சிங்கன்னா வில்வம், ஞாபக சக்தியை நினச்சிங்கன்னா வல்லாரை, வயிற்றில் வாயில் புண்ணு வந்துச்சுன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி, மணத்தக்காளி. இந்த 8 இலையை மட்டும் கொஞ்சம் அரைச்சி டெய்லி காலையில் சாப்பிட்டுட்டிங்கன்னா எந்த வியாதியும் வராதே. சின்ன சாதாரண விஷயம்தானே. பருவநிலை மாற்றம்னு சொன்னார் ஐயா. அது என்ன பருவநிலை மாற்றம்? என்ன, ஏன் இவ்வளோ வெயில் அடிக்குது? இன்றைக்கி தான் வெயில் அடிக்குதா? வெயில், இந்த வெக்கை இன்னைக்கு ரொம்ப கம்மி. இந்த பிரபஞ்சம் வடிவமைக்கப்பட்ட பொழுது சூரியனிலிருந்து வந்த ஒரு துகள்ங்கிறப்ப எவ்வளோ வெப்பம் இருந்திருக்கும்? அப்போ இருந்ததை விட இப்போ வெப்பம் அதிகம் இல்லை. ஆனால் இப்போ நம்ம வெப்பத்தை அதிகம் உணர்றதுக்கு என்ன காரணம் என்றால் 2. ஒன்று புதை படிம எரிபொருள், ஃபாசில் எனர்ஜின்னு சொல்கிறோம். பெட்ரோல், டீசல், நிலக்கரி, இதோட பயன்பாடு இன்னைக்கு அதிகமாக இருக்குது. 2 காரணம்தான் குளோபல் வார்மிங்க்கு. ஒன்று படிக்கிறது திருக்குறளை, இடிக்கிறது திருவள்ளுவர் சிலை மாதிரி எல்லாருமே நம்ம நிறைய பேசுகிறோம். யாருமே நுகர்வு கலாச்சாரத்தில் ஒழுங்கில் இல்லை. கன்சியூமரிசம்னு சொல்லக்கூடிய நாம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களில் நான் பொறுப்போடு இருந்தோம்னா இந்த குளோபல் வார்மிங் ஒரு சாதாரண சில்லற விஷயம்.
புதைப்படிம பொருட்கள், ஃபாசில் எனர்ஜி, பெட்ரோல், டீசல். முகுந்தனை போய் பார்க்கணும், முகுந்தன் பண்ணையை போய் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. நேற்று கூட அவர் பண்ணையில் போகிறப்ப தான் சொன்னார், ஒரு மனுஷனுக்கு எடுக்கணும்னா ஒரு டிவி சீட்டு வாங்கி கொடுத்தா போதும், அவன் தானே கெட்டுப்பிடுவான். அதை எடுத்துக்கிட்டு ஆரம்பிச்சான்னாவே அவன் பெரிய பெரிய தப்பாக பண்ணிட்டு இருப்பான். சௌகரியம் என்ற பேரில் பெரிய அசௌகரியத்துக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கிறோம். நம்மளை சுற்றி முள்கம்பி சுற்றுறதுக்கு பேர் தொழில்நுட்பம்னு நினைக்கிறோம், டெக்னாலஜி. முதல் நிலை ஃபாசில் எனர்ஜியை பயன்பாட்டில் நாம் கவனத்துடன் அல்லது மிக அவசிய தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தினோம்னாலே குளோபல் வார்மிங்கை குறைச்சிடலாம். எல்லோரும் கவலைப்படுறாங்க குளோபல் வார்மிங், ஆனால் ஏரோப்ளேனில் பறக்கிறது குறையலை. குளோபல் வார்மிங் எப்படி குறையும்? ஒன்று, குளோபல் வார்மிங்கிறதுக்கு முக்கியமான காரணமே ஃபாசில் எனர்ஜி. ரெண்டாவது என்ன? டீஃபாரஸ்ட்ரேஷன். அவ்வளோதான், வனத்தை அழிக்கிறது, மரத்தை வெட்டுறது. இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுப்போட கவனமோட நடந்துக்கலாம். இயற்கை விவசாயிகள் சம்பந்தமூர்த்தியாக்கு சொல்ல வேண்டியதில்லை. முன்மாதிரி, ஒரு தந்தை மகற்காற்று நன்று எவையத்துள் முந்தி இருப்ப செயல் என்ற நிலையில் இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அதற்கு தான் சாட்சியாக வாழுகின்ற ஒரு நிலையில் சகோதரர் இருப்பதனால் அவரை கொடுத்து வைத்தவர் அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தார்கள். நான் சொல்லுவது மட்டுமல்ல, சொல்வதை போல் செய்ய வேண்டும். அந்த ஒரு நெருக்கடியான நேரத்தில் இருக்கும். ஃபாசில் எனர்ஜி, டீஃபாரஸ்ட்ரேஷன், இந்த ரெண்டுல அரசு ரீதியாக சட்டம் அவசியம், தனி மனித நுகர்வு ரீதியாகவும் ஒரு சுய கட்டுப்பாடு வேணும். சுதந்திரம் என்பது எப்போ ஜெயிக்கும்னா சுய கட்டுப்பாடு இருந்தால் தான் ஜெயிக்கும். சுய கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் தோல்வியை தழுவும். நம்ம எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு, காட்டுக்கு போனால் என்ன வேணா செய்யலாம். ஆனால் சுய கட்டுப்பாடு இருக்கா? இல்லையே. அப்போ சுதந்திரம் என்ன ஆகும்? தோல்வியை தான் தழுவும். அதனால தான் குமாஸ்தா வேலைக்கு தகுதியான நிலையில் தான் இந்திய தேசம் இருக்குன்னு சுதந்திரம் கொடுத்தப்பே அவன் சொல்லிட்டு போனான்னா சுய கட்டுப்பாடு இல்லாத ஒரு மக்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கணிப்பு, வேற ஒன்றும் கிடையாது. புத்திசாலித்தனம் நம்மள்கிட்ட இல்லாததா? உலக அளவில் புத்திசாலித்தனம் உள்ளவர்கள் நாம் தான். நாம் ஒருங்கிணைக்க தெரியல. யானை பாகன் மாதிரி அவ்வளோ பெரிய யானையை சும்மா ஒரு முழங்கால உயரத்துக்கு கீழே இருக்கிற ஒருத்தன் அழைச்சிட்டு போய் பிச்சை எடுக்க வச்சுக்கிட்டு இருப்பான். காரணம் என்ன? யானையின் சக்தி யானைக்கு புரியாத நிலையில் இருப்பதனால். உழவனின் சக்தி உழவனுக்கே புரியவில்லை. அந்த நிலை மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா போதும், அனைத்து சக்திகளும் உழவின் பின்னால். அதனால தான் சுரண்டும் ஏற்பினது உலகம்னு சொன்னாங்க. நம்ம படிச்சுட்டு போகிறதுல மட்டும் இல்லை, உழவர்களாகிய நாமும் நுகர்வோர்களாகியவர்களும் பொறுப்புடன் நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த விழிப்புணர்வு என்பதின் அடிப்படை நோக்கம். வேளாண்மை என்பது யாருக்கு சொந்தம்? பச்சை துண்டு போட்டவர்களுக்கா? அல்ல, ஒவ்வொரு பிரஜைக்கும், ஈச் அண்ட் எவரி சிட்டிசன், இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள். உணவு என்ற ஒன்றை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்ற அனைவரும் வேளாண்மைக்கு சொந்தமானவர்களே, நேரடியாகவோ மறைமுகமாகவோ. உணவு மட்டும் மனிதனுக்கு போதுமானது அல்ல என்பதை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் உணவை தவிர்த்த சமூகம் சாத்தியமில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபுட்டு தான். சாப்பாட்டில் எப்படி இருக்கணும்? ஒரு மனுஷனா பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும். சும்மா ஒரு வீட்டு வாசலில் போய் அம்மான்னு கேட்டால் அந்த அம்மா என்ன போடுதோ அதை தானே திங்கிறான். சாப்பாட்டில் பணக்காரன் மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் அறிவில் பணக்காரன் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கணும். சாப்பாடுறதுல ரொம்ப எளிமை இருக்கும். சிங்கிள் ஃபுட், சமச்சீர், தனிச்சீர்னு ரெண்டு வார்த்தை இருக்கு சகோதர சகோதரிகளே. சமச்சீர் உணவுன்னு சொல்லி கொடுத்துமே நமக்கு இன்னும் ஊட்டச்சத்து குறைபாடை நம்ம இன்னும் சரி பண்ண முடியல. மால் நியூட்ரிஷன் நிறைய இருக்கு. எத்தியோப்பியாவில் இருக்க வேண்டியது இந்தியாவில் இருக்கு. ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்னா வறுமை கோட்டிற்கும் கீழ் உள்ள மக்கள் அதிகம் உள்ள ஒரு மாவட்டம் தருமபுரி மாவட்டம்னு சொல்லுது. அதை சொல்லிட்டு உடனே அடுத்த லைன்ல என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டிலேயே ஊட்டச்சத்து குறைபாடு குறைந்த குழந்தைகள் அதிகம் உள்ள மாவட்டமும் அதே தருமபுரி மாவட்டம். எவ்வளவு அருமையான புள்ளி விவரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கையில காசு இல்லை, அதனால அவன் நிறைய வாங்கி திங்கல, உள்ளூர்லயே பொறுக்கி திங்கிறான். உள்ளூர்லேயே கிடைப்பதை சாப்பிடுகின்ற ஒரு போரில் அவன் ஊட்டச்சத்து குறைபாடில் இருந்து விடுபடுகின்றான். நிறைய வாங்கி திங்கல, அப்போ பணம் அவன்கிட்ட இல்லை, வறுமை. வெறும் அங்கே கிடைக்கிற கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை வரகு, பனிவரகு, குதிரவாளி, காடை கண்ணி இப்படி இருக்கக்கூடிய சிறுதானியத்தையும் ஒரு சில நெல்
என்ன கிடைக்குதோ அங்கே அந்த நெல்லையுமே சாப்பிட்றான். அதனால அவனுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லை. அப்போ உணவு என்பது புறநானூற்றில் சொல்லியிருக்காங்க, ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. புறநானூறுன்னு சொன்னால் புலவர்கள் படிக்கிறதுன்னு தயவு செஞ்சு நினைக்க வேணாம். அது உழவர்கள் படைத்தது. அனைத்து காவியங்களும் காப்பியங்களும் படைப்பும் உழவர்களினால் படைக்கப்பட்டது. காரணம் என்ன? உழவர்கள் சுதந்திரமாக உழவே இனிது என்று இருந்தார்கள். இன்னைக்கு சொல்ல முடியுதா? உழவு இனிதுன்னு சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. என்ன காரணம்? உழவு நேற்றைய உலகத்தில் சுயசார்பாக இருந்தது. வித்திலிருந்து அனைத்தும் அவங்கிட்டயே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இவன் விதை விடுறதுக்கு டவுனுக்கு பாரிஸ் கார்னரில் போய் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் போய் விதை வாங்க வேண்டிய ஒரு நெருக்கடி. சுயசார்பு இல்லை, புறச்சார்பு. அப்போ உழவு என்பது மிக கடினமாக போயிடுச்சு. அதனால தான் உழவன் என்ன நினைக்கிறான், இந்த சனியை என்னோட போட்டு என் பிள்ளைக்கு இது வேணாம். அது ஒரு அறியாமை. நாம் என்ன தவறு செஞ்சோம்? நேற்று எப்படி சொன்னிச்சு ஔவையார், எந்த தொழிலுக்கும் இரக்கம் உண்டு, உழவுக்கு மட்டும்தான் ஏற்றம்னு சொன்னது எப்படி? இன்னைக்கு என்னன்னா உழவு மட்டும்தான் கஷ்டம் அப்படின்னா காரணம் அது லாபம் இல்லை, அதை சாப்பிட்ற ஜனங்களுக்கு ஆரோக்கியம் இல்லை. கத்திரிக்காவை சாப்பிட வேணாங்கிறாங்க. காரணம் அரிப்பு வரணும். அறியாத மக்கள். கத்திரிக்காயில் தான் விட்டமின் பி நிறையா இருக்குது, விட்டமின் பி சத்து. பாலிபெனால்னு சொல்கிறோம் இல்லையா? சில நண்பர்களை கேட்பாங்க, நீ ஏன் இந்த மாதிரி ஒயின் எல்லாம் குடிக்கிறேன்? ஒயின் ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது, அதில் பாலிபெனால் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிபெனால் வந்து ஒயினில் இருக்கிற அளவை விட அதிகமாக கத்திரிக்காயில் இருக்குது, நாட்டு கத்திரிக்காயில். அப்போ கத்திரிக்காய் சாப்பிட வேண்டியது அவ்வளவு அற்புதமான ஒரு காய். அது அரிப்பு வராது, அரிப்பு இருக்கின்றவர்களுக்கு ஊக்கப்படுத்தும். எஃப்ஐஆர் யார் மேலே போடுறோம்? கத்திரிக்காய் மேலே போடுறோம். மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க? அரிசி சாப்பிடாதீங்க, சர்க்கரை வியாதி வந்துடுது. சர்க்கரை வியாதி எல்லாம் வரவே வராது. சர்க்கரை வியாதிக்கு மருந்து என்ன தெரியுமா? அரிசி. அரிசி தான் மருந்து. அந்த அரிசி எப்படி இருக்கணும்? அரிசியை உமியை நீக்கிட்டு தீட்டாத ஒரு அரிசி. அரிசிக்கு கலர் இயல்பாகவே ஜெனட்டிக்கல் கலர் என்னென்ன அரிசி இருக்குன்னா, வெள்ளை அரிசி இருக்கு, கருப்பு அரிசி இருக்கு, சிகப்பு அரிசி இருக்கு, பிரவுன் இருக்கு, பச்சை இருக்கு, பச்சை கலர் அரிசி இருக்கு. இப்படி அதோடைய கலர் ரகத்துக்கு இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு ஒரு அரிசி, இன்னைக்கு வெள்ளை அரிசி. வெள்ளைன்னா நான் தீட்டின வெள்ளையை சொல்லலை, இயல்பாகவே வெள்ளையே இருக்கு, அந்த வெள்ளையை தீட்டாம சாப்பிடணும். சிகப்பு ஒரு நாளைக்கு, கருப்பு ஒரு நாளைக்கு. எவ்வளவு அரிசி இருக்கு தெரியுமா? பிரம்மாண்டமான ஒரு பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் உலகம். இந்த உலகம்னு எடுத்தீங்கன்னா அந்த பிரபஞ்சம் 4 அடுக்கா இருக்கு. 4 அடுக்கு. என்னென்ன அடுக்கு? நிலமண்டலம், நீர்மண்டலம், காற்று மண்டலம், உயிர் மண்டலம். இவ்வளவுதான். இதுதான் எர்த்து. அதுக்குள்ளதான் நம்ம இருக்கோம். இந்த சயின்ஸ்னு ஒரு மேகசின் லண்டன்லேருந்து வருது. அந்த பத்திரிகையில் எழுதுறான், எர்த் சேட்டலைட்டில் பார்த்து எழுதுறான். அதை படிச்சு பார்க்குறப்ப நமக்கு சிலிர்த்து போகுது. சயின்ஸ்னு உலகத்திலேருந்து ஒரு பத்திரிக்கை லண்டன்லேருந்து வருது. அந்த பத்திரிகையில் வரக்கூடிய செய்தியை தான் விஞ்ஞானிகள் உண்மைன்னு முதலில் ஒத்துக்குவாங்க. இந்தியாவில் வரக்கூடிய டவுன் டு எர்த் மாதிரி. அந்த பத்திரிகையில் என்ன எழுதுறான்னா, எர்த் இஸ் எ ஸ்மால் பியூட்டிஃபுல் மூவிங் கிரீச்சருங்கிறான். அதை படிக்கிறப்ப நமக்கு சிலிர்த்து போகுது. ஒரு சின்ன பூச்சி மாதிரி, சின்ன உயிரினம் மாதிரி இந்த உலகம் நகர்ந்துக்கிட்டே இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, அதுக்குள்ள நம்மளும் இருக்கோம், நம்மளையும் சேர்த்து தான் இந்த உலகம் நகருது. அப்போ இந்த உயிர் மண்டலம்ங்கிறது எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அந்த உயிர் மண்டலம் மனிதனாக, அதாவது ஹியூமன் டைவர்சிட்டின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு, தாவர பன்மயமாக இருக்கு, விலங்கின பன்மயமாக இருக்கு, கடல்வாழ் உயிரின பன்மயமாக இருக்கு. 4 நிறைவாக மண்ணில், காற்றில், நீரில் இருக்கிற நுண்ணுயிர்கள், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இஸ்மாயில் ஐயா தெளிவாக மைக்ரோப்ஸை பற்றி சொன்னார். இந்த உயிர் மண்டலங்கள் அனைத்திற்கும் சோறு போடுறது யாரு? உழவன், உழவு. அதனால தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னு வள்ளுவன் பாடினான். எல்லா உயிருக்கும் சோறு போடக்கூடிய ஒரு தொழில் இருக்குன்னா அது உழவு தொழில். ஆனால் அதை அறியாம நம்ம